உப்மானாலே உங்க வீட்டுல தெரிச்சு ஓடுறாங்களா? அப்போ இன்னைக்கு பிரியாணி ஸ்டைல்ல சிக்கன் உப்புமா செய்யலாமா? இதுக்கு 1/4 கிலோ கொத்துக்கறி சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, பாதி லெமன் ஜூஸ், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய், பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா புதினா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ண ஒரு தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டு 2 டீஸ்பூன் தயிரையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுலயே மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சிடலாம். இப்ப தண்ணி விட்டு சிக்கன் இதுலயே நல்லா வெந்து வந்துடும். நான் இன்னைக்கு உபரி அதிகமா கிடைக்கிற சன்ராஜா டெய்லி சம்பா ரவா தான் யூஸ் பண்றேன். MK10 கூப்பன் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவங்க வெப்சைட்லயே அவைல் பண்ணிக்கிங்க. இதுல 1 கப் சம்பா ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 கப் சுடு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா நெய், கொத்தமல்லி தூவி சிம்ல ஒரு 3 நிமிஷம் வச்சு எடுத்தா செம்ம டேஸ்டியான சிக்கன் உப்புமா பிரியாணி ஸ்டைல்ல ரெடி.